ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா போயா ப்ளூடூத் மைக்கை நம்ம எப்படி ஆண்ட்ராய்டு மொபைலோட கனெக்ட் பண்ணுறது. சி டைப் உள்ள இந்த ரிசீவர் எடுத்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணோம்னா அதில் ப்ளூ கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு மைக்கில் இந்த பிளாக் கலர் பட்டன் இருக்குல்ல, அதை ஆன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ப்ளூ கலர் லைட்டு பிளிங்க் ஆகும். இப்போ ரெண்டும் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா பிளிங்க் ஆகும் நின்றும். இப்போ நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்க ரிசீவரும் அப்புறம் இந்த மைக்கில் உள்ள லைட்டு ரெண்டும் பிளிங்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா ரெண்டும் கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் நார்மலாக உங்கள் மொபைலில் எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவீங்களோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ப்ளூடூத் மைக் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம். நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோவில் சுத்தமாக சவுண்டு வரல. அது என்ன ரீசன்னா அதோட மைக் செட்டிங் வந்துட்டு இன்டர்னலாக இருக்குது. நம்ம அதை எக்ஸ்டர்னலாக மாற்றணும். எக்ஸ்டர்னலாக மாற்றினா மட்டும்தான் அந்த நம்ம போயா மைக் வந்து இந்த டிவைஸோட மொபைலோட கனெக்ட் ஆகிட்டு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது சவுண்டு வந்து அதில் ரெக்கார்ட் ஆகும். இப்போ நம்ம செட்டிங் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை வந்துட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். அதில் சவுண்டு வருதா இல்லையான்னு. பரவாயில்ல, இப்போ வந்துட்டு நம்ம சவுண்டு வருது. இது மாதிரி தாங்க, நீங்கள் எந்த கம்பெனி மைக்கை வாங்கி மொபைலோட கனெக்ட் பண்ணாலும் அதோட மைக் செட்டிங் வந்து மாற்ற மறந்துடாதீங்க. அதை மாற்றினா மட்டும்தான் வந்து நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அதோட சவுண்டும் வந்து அதோட ரெக்கார்ட் ஆகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க.